தற்காலத்தில் எமது சமூகத்தில் அதிகமாக ஒரு பாவம் பரவிக்கொண்டிருக்கின்றது. அதுதான் என்ன? பொருட்களை பதுக்கி வைத்தலுங்கிற ஒரு விஷயம் தற்காலத்தில் அதிகமாக நம்முடைய சமூகத்திடத்தில் மலிந்து காணப்படுகிறது. ஒரு பொருளை பதுக்குவதற்கு, ஒரு பொருளை ஒளித்து வைப்பதற்கு ஏதுவாக அமையக்கூடிய காரணங்கள் 2 காரணம். ஒன்று முதலாவது, நமக்கு தெரியும் தற்காலத்தில் நாளாந்தம் ஒவ்வொரு பொருளுக்கான விலைகளும் மாற்றம் ஏற்படுகின்றது. அதுபோன்று விலைவாசிகள் கூடுகின்றது, குறைகின்றது. நாம் கண்ணூடாக இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவது, பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிகழ்வது. ஒரு பொருள் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமை விட்டுவிடுமோ, இல்லாமல் ஆகிவிடுமோ என்கிற ஒரு நிலை ஏற்படும் என்கிற பயம் ஏற்படும் போது பொருட்களை பதுக்கி வைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொருட்களை பதுக்குவது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஹ்தகிரு இல்லா ஹாத்திஉன். ஒரு பாவியை தவிர ஒரு பொருளை ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான், பதுக்க மாட்டான். அப்போ பொருளை பதுக்குபவன் பாவி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் கிரந்தத்திலே நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும் தற்காலத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் நாளாந்தம் விலை ஏறிக்கொண்டு செல்கின்றது. நாளாந்தம் விலை ஏறிக்கொண்டு செல்கின்றது. அதுபோன்று ஒரு சில சாமான்களுக்கு தட்டுப்பாடுகள் நிலவலாம் என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு எமது முஸ்லீம் சகோதரர்களில் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றாங்க, பொருட்களை பதுக்குகின்ற நிலைமையை நாம் கண்ணூடாக காண்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தற்காலத்தில் நமக்கு தெரியும் நெல் அறுவடை இடம்பெறுகின்றது. அரிசி தட்டுப்பாடு வந்துவிடும் என்ற பயத்தில் அதிகமான சகோதரர்கள் என்ன செய்கின்றாங்க, அவர்களது தேவைக்கும் அதிகமாக மற்றவர்களுக்கு இதற்கான தேவை இருக்கின்றது என்று அறிந்தும் அவர்களது தேவைக்கு அதிகமாக பதுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோமா இல்லையா, கண்ணூடாக காண்கின்றோமா இல்லையா? அதுபோன்று தேங்காய் தட்டுப்பாடு வருகின்ற என்று தெரிந்தாலே, நாளைக்கு தேங்காயுடைய விலை அதிகரிக்கும் என்று தெரிந்தாலே அன்றைக்கு என்ன செய்கிற, தேங்காய்களை பதுக்கிற எத்தனையோ வியாபாரிகளை நம்ம பார்க்கோம். அதுபோன்று உப்பு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லி ஒரு சின்ன நியூஸ் அடிபட்டால் போதும், எத்தனையோ பேர் தங்களை தேவைக்கும் அதிகமாக உப்பை பதுக்கக்கூடியவர்களை நாம் பார்த்தோம். அதுபோன்று முட்டை வியாபாரம், நாளைக்கு விலை கூடும் என்று சொல்லி தெரிஞ்சால் இன்றைக்கு என்ன செய்கிறல்ல, முட்டையை விற்கிறல்ல. நாளைக்கு விலை குறையும் என்று சொல்லி அறிந்தால் இன்றைக்கு என்ன செய்கிறல்ல, முட்டை எடுக்கிறல்ல. சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை பற்றி குறிப்பிடும்போது பெருமையாக கூறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாஜிருல் அமீனு சுதுக் மஅன் நபியீன். எப்படி? நல்ல உண்மையான நேர்மையான ஒரு வியாபாரி யாரோட இருப்பாராம், நபிமார்களுடன் மறுமையில் என்ன செய்வார், இருப்பார். அதுபோன்று அந்த தொடரில் வரும்போது கூறுகின்றார்கள், நபிமார்களுடனும் ஷஹீதுகளுடனும் அதுபோன்று உண்மையாளர்களுடன் ஒரு உண்மையான ஒரு வியாபாரி என்ன செய்வார், மறுமையில் இருப்பார். திருமிதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஹசனான ஒரு ஹதீஸ் என்று இமாம்களால் கூறப்படுற ஒரு ஹதீஸ். எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு இடத்துல அந்த உண்மையான வியாபாரிகளை வச்சிருக்காங்க. அன்பார்ந்த வியாபாரிகளே, உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது.
நிச்சயமாக இந்த பொறுப்பு பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரிப்பான். உனது வியாபாரம் என்ற பொறுப்பை நீ எவ்வாறு செய்தாய் என்று விசாரிப்பான். ஒரு சமூக பொறுப்பு. தற்காலத்தில் அதிகமான பொருட்தேவையுடையவர்களை நம்ம பார்க்கோம். அரிசி தேவைப்பாடு உடையவர்கள், அன்றாடம் அரிசி இல்லாதவர்கள், சாப்பிடுவதற்காக அரிசிகளை தேடக்கூடியவர்கள், சாப்பிடுவதற்காக நெற்களை தேடக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வியாபாரிகள் தங்களை தேவைக்கு அதிகமாக அவர்கள் பதுக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். பதுக்கிவிட்டு சத்தியம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்தார்கள். நாம் பார்க்கின்றோம் ஹதீஸ்களில். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வருகிறதாண்டா இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பதுக்குவதென்பது, பொருட்களை பதுக்குவதென்பது ஒரு பாவியுடைய ஒரு குணம். அந்த குணத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. அந்த குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகக்கூடாது. நாம் பாவிகளாகி விடுவோம். சகோதரர்களே, தற்காலத்தில் எமது நாடுகளில் நாம் பார்க்கின்றோம். எமது நாட்டில் அதிகமான பொருட்தேவைகள் உடையவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் விலை கூடும், விலை மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி சாமானை பதுக்குகின்றோம், நெற்களை பதுக்குகின்றோம், தேங்காய்களை பதுக்குகின்றோம். இந்த விடயங்களில் ஈடுபடாமல், இந்த பாவி என்கின்ற ஒரு நிலைக்கு அந்தஸ்துக்கு நாம் சென்று விடாமல், வியாபாரிகள் என்பவர்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி எமது வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுபோன்று வியாபாரிகள் மட்டுமல்லாமல் பயன்படுத்தக்கூடியவர்கள், பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் கூட பொருட்களை வாங்கி தங்களை தேவைக்கு மேல் மிச்சமாக அடுக்கி வைக்கக்கூடியவர்களை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. எத்தனையோ பேர் நாளாந்தம் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல், நாளாந்தம் அவர்களை தேவைக்கு கூட பொருட்கள் இல்லாமல் அங்கலாய்க்கக்கூடிய நிலையை நாம் கண்ணூடாக காண்கின்றோம். எனவே இவைகளை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக.